உதகையில் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், இப்ப வார இறுதி நாள் அப்படிங்கிற கூடுதல் காரணத்துக்காகவும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. போக்குவரத்தை சீர் செய்ய தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, விவரிங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது முக்கிய கண்காட்சியான மலர் கண்காட்சி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துவங்கியது. இந்த மலர் கண்காட்சியை காணவும் மற்ற உதவியில் உள்ள ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காணவும் வார இறுதி நாட்களான நேற்று, இன்று, நாளை உள்ளிட்ட 3 நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக பேர் வருவார்கள் எதிர்பார்க்கப்பட்டது. அது எதிர்பார்க்கப்பட்ட அதே சூழ்நிலையில் தற்பொழுது அதிகமான சுற்றுலா பயணிகள் உதவிக்கு வந்த வண்ணமாக உள்ளனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனத்தில் வருவதால் ஒரே இடத்தில் இந்த மலர் கண்காட்சியை காண தாவரவியல் பூங்கா சாலை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை, ஹில்பேங்க் உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் வழியாக வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து இருப்பதால் உதகை முக்கிய சாலைகளிலுமே இந்த போக்குவரத்து நெரிசல் அணிவகுத்து இருக்கின்றன. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் இதர போலீசார் இந்த போக்குவரத்து நெரிசலை தற்பொழுது சீர் செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி, வில்லியம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.